இது உங்கள் டாலர் குக்கிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாவை நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் பச்சரிசி, இல்லைன்னா நீங்கள் சாதா சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டு இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இந்த ஆயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிற போகிறோம். அதுக்காக நம்ம இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா நம்ம இந்த ஆயிலே நல்லா இந்த ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது கொதித்து வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம மோரை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். மோரை நல்லா நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா அதை ஒரு கடைஞ்சி லிக்விடாக எடுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மோரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா திரளாக வந்துடும். நீங்கள் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் நம்ம ஆட் பண்ணியிருந்தனால இப்போ நம்ம கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே நம்ம மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சால்ட்டு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.